Hi guys, welcome back to Irfan Media 2.0. இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போனால் பிக் பாஸோட அன்சைன் ப்ரோமோ வந்திருக்கு. பிக் பாஸ் லைவில் இப்போ கொஞ்சம் விஷயம்லாம் நடந்திருக்கு, அதை டிஸ்கஷன் பண்ணிடலாம். பிக் பாஸில் இப்போதைக்கு பார்த்தாலும் என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நினச்சோம். எல்லாமே தூங்கிட்டு இப்போ தான் எந்திரிச்சிக்கான்னு சொல்லாங்க. ரகிட சாங் தான் வந்து 10:30 போட்டு விட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லாருமே தூங்குறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிடுறாங்க. ஏன்னா 2 மணிக்கு 3 மணிக்கு இந்த மாதிரி தான் தூங்குறாங்க. அதுக்காட்டி பிக் பாஸ் அவங்கள விட்டுறாங்க. முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கே எழுப்பி விட்ருவாங்க. இப்போ அந்த கண்டிஷன்லாம் கிடையாது. அந்த கண்டிஷன் போனங்காட்டி இப்போது வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் 10:30 தான் எழுப்பிடுறாரு பாட்டு போட்டு. நார்மலாக 9 மணிக்கு ஒரு இது மாதிரி அலாரம் மாதிரி கொடுத்து எந்திரிக்க சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு சில பேர் எந்திரிச்சாங்க. இந்த சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்க சுத்தமாக எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி, எந்திரிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வேறு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு பேசிட்டு வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ரகிட சாங்க்கு எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடினாங்க. வியனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் டான்ஸ் ஆடி இருக்கேன், அதை வச்சு நீங்கள் மக்களே எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு சுபாஷினி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அதாவது அந்த மைக்கேல் ஜாக்சன் மாதிரி மியூசிக் கொடுப்பாங்க பாருங்க, அதை வந்து நம்ம சபரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்ககிட்ட. அதை வந்து ட்ரை பண்ணி வாயிலே மியூசிக் போட்டுட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் நேரம் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த டான்ஸில் ஆடி முடிச்சதுக்கப்புறம் நம்ம விஜய் பாரும் நம்ம திவாகர் 2 பேர் அலப்பற ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்க. இந்த ரகிட அந்த மியூசிக்கை போட்டு அவங்க பாட்டுக்கு டான்ஸ் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. பாருவங்க என்ன பண்ணாங்க, டான்ஸ் சொல்லி தந்தோன்னே திவாகர் அதே மாதிரி சேமாக ஆடிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ஆடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓர்ஸ் பண்ணிவிட்டு பிக் பாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி தான் வந்து நீங்கள் கதை சொல்கிறதுக்கு கடைசியான ஒரு வாய்ப்பு, கடைசி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை, சனிக்கிழமை சூட்டு ஞாயிற்றுக்கிழமை சூட்டு போயிடும். இந்த மாதிரி யார் வெளியே போனால் நல்லாயிருக்கும், உங்களோட கருத்து கணிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வினோத் ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பார் நைட் டைமில். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்க ரம்யாவை ஃபோர்ஸ் பண்ணி வந்து ஹக் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரம்யாவுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு. அதை வந்து சத்தம் போட்டு பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே யாருமே ஒழுக்கம் கிடையாது பிக் பாஸ் சீசன் 9 இப்போதைக்கு வந்த தகவல் படி. ஆனால் இதை பற்றி அவங்களோட கருத்து கணிப்பு என்னவா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருமே வந்து சீரியஸாக பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ தான் சபரி அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த தகவல் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள். Irfan Media 2.0 சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.